அண்மை செய்தி. தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் தேதி தொடர்பாக அறிவிப்பை தற்போது சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பிப்ரவரி 17ஆம் தேதி மீண்டும் சட்டப்பேரவை கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரவை கூடியதும் அன்றைய நாள் நிதிநிலை அறிக்கை, அதாவது இடைக்கால நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் 24ஆம் தேதி பதிலுரை அளித்து அன்றுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி கூடும் என கிட்டத்தட்ட நம்முடைய சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதல் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கட்டி என்ன செய்துக்கலாம், என்ன எந்த மாதம் எந்த தேதி என்ன நிகழ்வு நடந்தது, அதில் யார் என்ன பேசிட்டா எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். நெட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு எல்லாமே அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே அது நீங்க பார்லிமெண்ட்டை பேசுறேன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல தான் அப்படி, சட்டமன்றத்தில் அப்படி, சட்டமன்றத்தில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது இப்போ என்ன கேள்வி நேரம், பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள், சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையாக என்ன செய்யல விடலை. அதுவும் சீக்கிரமாட்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமா நடக்கும். இப்போ நம்ம சுற்றி உள்ள எல்லா மாநிலத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கேரளாவா இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா பக்கமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு பர்டிகுலரா முக்கியமான இது மட்டும் நம்ம ஒளிபரப்பு பண்றோம் அப்படின்னா, எல்லா மாநிலத்திலையும் அது நடக்கல. கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்கள்ல நீங்க சொன்னது நடக்கலாம். அதுவும் நேரடி லைவ் இல்லாம அரை மணி நேரம் 10 நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்யறாங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முழு லைவ் இல்லை. நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும். இந்த அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுவில் தான் அவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்க நம்ம வெளியே பொது வெளியில அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்க பேரவை அலுவல் ஆய்வு குழுவில் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கும். இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள். எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர், நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.